டெய்லி vlog தான் பார்க்க போகிறோம். காலையில ஒரு 10 மணிக்கு எழுந்துருக்கு. காலையில 10 மணிக்கு எழுந்துச்சு. ஒரு சிஎஸ்கே டோக்கன் ஒன்று அழிஞ்சிச்சு. இப்போ வந்து உங்கள்கிட்ட பேசுகிறேன். இந்த டெய்லி vlog என்ன நடக்குதுன்னு நீங்கள் உள்ளே போய் பாருங்கள். அப்புறம் நான் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காம பெல் ஐகானை ஆன்ல வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். லெட்ஸ் கோ. இப்போ நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன் டே vlog போடுவேன்னு. பெங்களூரில் இதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் பெங்களூர் டே vlog 1. இன்னைக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஏதோ பண்ணியிருந்தேன் தெரில, சுற்றினே இருந்தேன். போர் அடிக்குன்னு கொஞ்ச நேரம் டிவி பார்த்துருந்தோம். என் தம்பி அங்கே ஜன்னலில் சுற்றி ஏதோ பார்த்துருந்தான், யாருன்னா வராங்கன்னு. ஹோம் டூர் போடுறேன்னு சொன்னேன். சும்மா அப்படியே போய் காமிச்சேன், அவ்வளோதான். எதுவும் போடனா இல்லை. இந்த இடத்துல தான் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் சுற்றினுங்கிறேன். என்ன பண்ணுறதுனே தெரியல. அதுக்கப்புறம் பேட்டு இருக்குல்ல, அதுக்கு கொஞ்ச நேரம் டேப் போட்டேன். க்ரிப்புக்கு இன்னும் கொஞ்சம் க்ரிப்பாக இருக்கிறதுக்கு டேப் போட்டேன். அப்புறம் என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் பைத்தியக்கார மாதிரி சுற்றினேன். உட்காந்து வேலை வாங்க விட்டாங்க. என்ன வேலைன்னு தெரில. ஐயோ, வேலை வாங்கினாங்கன்னு தெரில. ஆனால் வெளியே இதான் பெங்களூரில் நாங்கள் இருக்க ஸ்ட்ரீட்டு. அதுக்கப்புறம் எங்கள் பாட்டி வந்து பார்லேஜி வாங்கிட்டு வந்தாங்க. அதை உட்காந்துன்னு போட்டு நம்முன்னு சாப்பிட்டுருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு சிரித்தேன் பாருங்களேன். நான் மாதிரி இருந்தது இதில் காமிக்குது, உங்களுக்கு காமிக்க மாட்டுது. கொஞ்சம் காய்கறி கட் பண்ணேன். அதுக்கப்புறம் சாம்பார் செய்யலான்னு வந்தோம். இதில் பண்ணது எல்லாமே நான் கட் பண்ண காய்கறி தான். பாதி தக்காளி நாங்கள் தான், இல்லை தக்காளி முழுசாக நாங்கள் தான் கட் பண்ணோம். டீ வச்சாங்க. என்னடா மதியத்தில் டீ அப்படின்னு பார்ப்பீங்க, மதியம்தான் மீதி போகுதுன்னு வந்தாங்க. இந்த சைடில் போடுறேன் ஏதோ சொல்லியிருந்துங்கிறேன், எனக்கு தெரில. அப்புறம் கொஞ்ச நேரம் வீட்டுக்குள்ளேயே கிரிக்கெட் ஆடிருந்தேன். ரொம்ப போர் அடிக்குது. இவன் கொஞ்சம் பெரிய தின்னான், ஜூஸ் குடித்தேன். அவன் அந்த ஜூஸு, அதனால தான். அதுவும் நம்ம பார்த்தோம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காம வேலை இருக்கணும் வச்சுக்கோங்க. நம்ம கடையில் போய்ட்டு ஒரு கிஃப்ட் பாக்ஸ் வாங்கிட்டு வந்தான். கூகுள் ஜெமினி ஃபோன், கூகுள் பிக்சல் நினைக்கிறேன். அதில் வந்து ஒரு சாக்லேட்டு, ஒரு ஸ்பின்னர், ஒரு பிஜிஎம்ஐ, அதான் பேட்டில் கிரவுண்ட் பப்ஜி, எனக்கு தெரியாது அதுனா. அதில் ஒரு கார்டு வாங்கினா, அதில் ஒரு போலி 100 ரூபா கிடச்சிது. அதை வச்சு சில ப்ராங்க் பண்ணியிருந்தோம். எங்கள் தாத்தா கிட்ட கொடுத்துட்டு, தாத்தா போய் ஒரு ஜூஸ் 1 லிட்டர் இது வாங்கிட்டு வான்னு சொன்னேன். இதில் வர அதில் அப்பா போய் அட்ஜஸ்ட் பண்ணி வாங்கிட்டு வா. இப்போ சாப்பிட்லான்னு வந்தேன் உள்ளே. அந்த இடத்துல சாப்பிட்லான்னு வந்துட்டு நான் செஞ்ச சாம்பாரே தான் இப்போ சாப்பிட்றேன். சாம்பார் கெபாப் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆனால் சிக்கன் 65 மட்டும்தான். அது சாம்பார் எங்கள் அம்மா கொடுத்தது நல்லா வச்சுருக்காங்க. சாமியாக இருந்தது சாப்பிட்றதுக்கே. எப்படி இருந்தது தெரியுமா? எங்கள் அம்மாவோட நல்லா செஞ்சாங்க. 2வது வாட்டி சாப்பிட்ருப்பேன். தண்ணி ஃபுல்லாக குடிச்சிட்டேன், ஒரு சொம்பு ஃபுல்லாக. என்ன பண்ணுறது, சாப்பிட முடியல. சிக்கன் போன்லெஸ்ஸாக இருந்தால் தான் எனக்கு பிடிக்கும். அதனால அப்படியே ஒரே போயிட்டு எதுக்கு அங்கே செஞ்சுருந்தேன்னா, என் தம்பி இருக்கான்ல, அதை அழுதுன்னு அந்த சீனை காமிச்சிருப்பேன். 10ன்னா அவனை அழுவ விட்டேன். உங்களுக்கு ஹோம் டூர் வேணுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், போடுறேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் போய் குளிச்சுட்டேன். சாப்பிட்டோன்னே 5 மினிட்ஸ் கழிச்சு குளிச்சுட்டு வந்து திருப்பியும் பார்லேஜி பிஸ்கெட் ஒன்று போட்டு அரைச்சிருந்தேன். அதுக்கப்புறம் பார்க் போகிறோன்னு வெளியே வந்துட்டோம். பந்தே பார்க், எங்கள் ஆட்டோ இருக்குது எங்கள் தாத்தா கிட்ட, அதனால் சுற்றுவோம். ஏன்னா பெங்களூரில் மட்டும் தான் சுற்ற முடியும்னு சுற்றின்னு இருக்கோம். நான் மேடு பள்ளமாக இருக்குது. இது வந்து நாங்கள் வந்து வெளியே வந்த தெருவு பாருங்கள். இந்த தெருவில் ஃபுல்லாக கார் தான் பாதி இருக்கும். இது ஃபுல்லாக கார் இருக்கும். இப்போ இந்த டர்ன் பண்ணி தான் HBR லேஅவுட் ரோடு, இந்த ரோடுக்கும் வந்துட்டோம். இந்த ரோடுக்கு வந்துட்டு சைலண்ட்டாக எங்கள் தாத்தா என்ன சொல்லியிருந்தாருன்னா, மீட்டர் போட்டால் ஆஃப் பண்ணுங்கடான்னு சொல்லியிருந்தாரு.
அதனால் சைலண்ட்டாக மீட்டர் போட்டோம். வந்த 2 நாள் நான் vlog எடுக்கல. நிறைய இடத்துல போயிட்டு நாங்கள் நிறைய இடத்துக்கு போகல. பேட்டு இதெல்லாம் வாங்கிறதுக்கு வெளியே மெசேஜாக வந்துருக்குது, ஏனே தெரில. இதோ பாருங்கள் மெயின் ரோடு இது. அது ரோடு, இது மெயின் ரோடு. பார்லேஜி பிஸ்கெட்டை பாக்கெட்டில் போட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் இது என்ன ரோடுன்னே தெரில. மீட்டர் பாருங்கள் 1.1 கிலோமீட்டர். மீட்டரை பற்றி ஒன்றும் புரியல. ஒரு செகண்டுக்கு ஏறுது. இப்போ 30 ருபீஸா, அப்புறம் 49 அந்த மாதிரி தான் ஏறிடுது. 2 கிலோமீட்டர்ஸ்க்கு 49 வருது. எப்படி இது பழைய மீட்டர் வந்து ஆல்ரெடி இங்கே 2 நாள் ஆயிடுச்சு. இப்போ தான் vlog எடுக்கிறேன். ஏன்னா இங்கே பார்த்தீங்களா ஒரு ஃப்ளேம் வந்தது. அது ஒரு சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி வரலான்னு நினச்சேன், வரல. இதான் அந்த பார்க்கு, பந்தேன் பார்க். தெரில, வாயில் வரமாட்டேது எனக்கு. பந்தே பார்க் தான் சொல்லியிருக்காங்க. மீட்டரை பார்க்கவே இல்லை. பந்தே பார்க்குன்னு எடுக்கலான்னு சொன்னால் அதான் எடுக்கல. அதுக்கப்புறம் வெளியே வந்துட்டோம். என்னடா எதுவுமே விளாட்றது காமிக்கவே இல்லை அப்படின்னு கேட்பீங்க. ஆமாம் எதுவுமே விளாடல, என்ன பண்ணுறது. இந்த vlog பிடிச்சிருந்தா ஐஸ்கிரீம் சாப்பிட்டேன், அதுதான் லிப்ஸ் இப்படி இருக்குது. பேச ஆக்ஷன் கேவலமாக இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு இடத்துல போய் நாங்கள் நிறுத்தினோம். அங்கே போயிட்டு ஒரு ஜூஸ் வாங்கிட்டு ஒரு பீட்சா வாங்கினேன். அதுமாதிரி வீட்டில் வந்து அப்புறம் ரெண்டு ட்வின் முட்டையை சாப்பிட்டு இந்த vlog முடிச்சுக்கிறேன். அதெல்லாம் பார்க்கணும், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.